Hello friends, welcome back to our channel Grow Up With Me and Adi Lifestyle. It's me Sindhuja. நாம் இன்னைக்கு பாலாடையிலேருந்து எப்படி பட்டர் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா சுண்டை காய வச்சுக்கோங்க. அதை ரூம் டெம்பரேச்சரில் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு மேலே இப்படி எல்லோ கலரில் கவு மில்காக இருந்தால் எல்லோ கலரில் படியும், பஃபலோ மில்காக இருந்தால் ஒயிட் கலரில் படியும். அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எகெயின் 2 hours வச்சுருங்க. 2 hours வச்சதுக்கப்புறம் பாலாடை லேயர் வந்து ரொம்ப தடிமனாக படியும். அதை ஒரு சில்வர் டப்பாவில் போட்டுக்கோங்க. மெயின் டிப்ஸ் என்னென்னா, அதில் ஒரு ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் ஆட் பண்ணி அந்த பாலாடையை கலந்து விட்டுருங்க. எகெயின் நீங்கள் இதுலேயே பாலாடையை எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன் டைம் தயிர் போட்டால் போதும். இதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சு பட்டர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது வந்து 1 month-ஆக பாலாடையை வந்து கலெக்ட் பண்ணி பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டர் வந்து சீக்கிரம் பொங்கி விழாது, கம்மியாக இருக்கும். நான் யூஸ்வலாக 2 hours வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பட்டர் எடுப்பேன். ஏன்னா இந்த இது வந்து செட் ஆகி அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து பட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம்னா என்ன தான் நம்ம கையில் போட்டு தண்ணியில் அலசினாலும் அந்த பட்டர் வந்து கெட்டியாகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் 1 or 2 hours வச்சோம்னா பட்டர் ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மெல்ட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் இப்படி மெல்ட் பண்ணிங்கன்னா இப்படி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு பட்டர் காய்ச்ச நான் இது உங்களுக்கு லைவாக தான் காமிச்சிருக்கேன் பட்டர் மெல்ட் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு 10 minutes நல்லா பட்டர் மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிரும். அது உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டார்க் எல்லோ கலரில் இருக்கும். அது நல்லா மெல்ட் ஆகி பட்டர் வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேக வேக அப்படியே எண்ணெய் மாதிரி பட்டர் வந்து பிரிஞ்சு கீ நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோலேயே நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நான் முருங்கை இலை போய் பறிச்சுட்டு ரெடியாக வந்துட்டேன். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா 80% ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 or 10 minutes விட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ நம்ம முருங்கை போட்டோம்னா நல்ல பொருன்னு பொரியும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். முருங்கை போட்டு ஒரு 2 to 4 minutes வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தீஞ்சு போயிடும். நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கனாலேயே ஒரு 5 minutes முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதோட சூட்லேயுமே அது வந்து சாலிடாக ஃபுல்லாக செட்டில் ஆகிற விட்டுருங்க. இப்போ நம்ம முருங்கலையை போட்டுக்கலாம். போட்டோன்னே ஒரு சத்தம் வரும். அதேமாரி இந்த ஸ்மெல் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கீ காய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கி வீடே ஸ்மெல்லாக இருக்கும். தென் இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டெல்லாம் இந்த மாதிரி கீ ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அந்த அடியில் இருக்க சாலிட்ஸ் வந்து தூக்கி போட மாட்டாங்க. அது கூட ராகி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை சுகர் போட்டு வானல்லையே கொஞ்சம் கிளறி அதையே வந்து ஒன்றா பிடிக்கொழுக்கட்டை மாதிரி சாப்பிடுவாங்க. இல்லை அப்படியே அந்த மாவு வந்து தூள் மாவாக சாப்பிடுவாங்க. இது வந்து 1 hour ஆயிடுச்சு நான் காய்ச்சி வச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்துக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதில் எனக்கு ஒரு 1/2 liter மேலேயே கீ வந்து கிடச்சிருந்தது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக கிளாஸ் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதோட அரோமா வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.